ஒரு லைனிங் கட்டிங் ப்ளவுஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறேன். கரைப்பகுதி கீழே இருக்கிற மாதிரி ப்ளவுஸ் துணியை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்கேல் அளவு அப்படி இல்லைனா ஒரு 1/2 இன்ச் அளவு நமக்கு கைக்கு எந்த அளவுக்கு ஹெம்மிங் மடிக்கிறதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கோடு போட்டுக்கோங்க. அந்த கோட்டுக்கு மேலே அளவு ப்ளவுஸோட ஸ்லீவை எடுத்து வைக்கணும். ஸ்லீவ் எப்போதுமே முதுகு பகுதி மேலே இருக்கிற மாதிரி தான் பார்த்து வைக்கணும். வச்சுட்டு ஸ்லீவ் தையல் போட்டிருப்பாங்கள்ல அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அடிக்கை சுற்றளவுலையும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் சைடில் தையலுக்கு நேராக ஒரு மார்க்கிங் மேலே 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மேலே 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து ஸ்கேலை வச்சு நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி கோடு போடும்போது பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து ஸ்லீவ் வளைவு வந்து வரைஞ்சிடலாம். இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸை அது நம்ம வரைஞ்சோலையே அந்த கோட்டுக்கு மேலே வச்சுட்டு சைடு ஜாயிண்ட் எங்கே இருக்கோ அதில் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. சைடு ஜாயிண்டில் இருந்து நம்ம ஸ்லீவோட அந்த மடிப்பு பகுதி வரைக்கும் எத்தனை இன்ச் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை டேப்பை 2ஆக மடித்து அந்த பாதியில் வந்து ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இப்போது இந்த புள்ளியை தான் நம்ம வளைவு வந்து வரைய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மடிப்பு பகுதியில் இருந்து ஒரு 1.5 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம மடிப்பு பகுதியில் இருந்து நம்ம சைடு ஜாயிண்ட் குறித்தோம் இல்லையா, அதில் இருந்து இந்த மாதிரி கிராஸாக வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் இருந்து வளைச்சி கொண்டு வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் டச் ஆகி அதிலிருந்து கீழே வந்து அந்த கோட்டுக்கு கீழே வந்து வளைச்சி கொண்டு போய் நம்ம சைடு ஜாயிண்டில் முடிச்சிடணும். அதுக்கப்புறமா உள்வளைவு கட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே வளைஞ்சதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே வளைச்சி வந்து வரைஞ்சிக்கோங்க. இவ்வளோ தான் ஸ்லீவ் கட்டிங். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ முதுகு பகுதி கட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்லீவ் வெட்டினது போக மீதி துணியை நான் அப்படியே மடித்து போட்டிருக்கேன். சைடு வந்து பார்த்திங்கன்னா கரைப்பகுதி இருக்குது, என் பக்கம் வந்து மடிப்பு பக்கமாக இருக்குது. கீழே வந்து கிராஸாக போயிருக்கிறதுனால அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன். அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. நான் லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அந்த கோட்டுக்கு மேலே அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு கழுத்து பகுதியில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த 2 விரலை விட்டு அந்த வளைவான பகுதியில் பிடிச்சிட்டு மேலே கழுத்து அகலத்தில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு வெளியே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர்லேயும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு தள்ளி மேலே ஒரு மார்க்கிங். அதுபோல் ஆம்கோலில் தையலுக்கு நேராக ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சைடு மார்க்கும் பண்ணிக்கோங்க. சைடு மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக 2 பக்கமும் 1/2 இன்ச் சேர்த்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா அளவு வந்து நம்ம ப்ளவுஸுக்கு நம்ம 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுவோம் இல்லையா, அந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம மார்க் பண்ண வேண்டியது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணும்போது ப்ளவுஸ் கட்டிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், குழப்பம் இல்லாமலும் இருக்கும். நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு என்ன தான் மார்க் பண்ணாலுமே இன்ச்சு டேப்பால் நம்ம கழுத்தோட அகலம் வந்து எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கீழேயும் அதே மாதிரி நம்ம வைக்கணும். மேலே 2.25 இருக்குது, அதே மாதிரி கீழே 2.25 வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஷோல்டரும் மேலே 2.25 ஒரு புள்ளியும் இருக்குது, அதே மாதிரி கீழேயும் 2.25 ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து மேலே ஷோல்டர் கரெக்டான மார்க்கிங்கில் இருந்து கீழே வரைக்கும் 4.5 இன்ச் இருக்குது. அதுக்கு சென்டர் வந்து 2.25 இருந்து 1 இன்ச்சுக்கு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வளைவு கொடுத்துக்கோங்க ஆம்கோல் ரவுண்டுக்கு. இப்போ நம்ம கழுத்தோட ரவுண்டும் வரைஞ்சிக்கலாம். கழுத்தோட ரவுண்டும் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் கட்டிங் அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரண்ட் கட்டிங் பார்க்கலாம். ஃப்ரண்ட் கட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே பேக் கட்டிங் பண்ணினது போக ஆம்கோல் துணி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அது அந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு இந்த ஷோல்டருக்கு நேராக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கணும். மடித்து போட்டு இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது ஆம்கோல் அளவு வந்து மாறாது. இப்போ நம்ம வந்து அந்த இதில் இருந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க உள்வளைவுக்காக. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை கொக்கி பகுதி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு எடுத்து போட்டுக்கோங்க. ஷோல்டருக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கில் இருந்து தான் நம்ம வந்து எல்லா அளவுகளுமே வரையணும்.
மேலே ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு, ஸோ கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு ப்ளவுஸ் அந்த மாதிரி வச்சுட்டு கீழோட கழுத்து அகலம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் உள்ள ரவுண்ட் நெக் அப்படியே நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்துக்கலாம். ப்ளவுஸை போட்டுட்டு இதே மாதிரி நம்ம வரைவாக வரைஞ்சோன்னா ப்ளவுஸில் முன்கழுத்து எப்படி இருக்கோ அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அளவில் இருந்து தான் பட்டிக்காக கீழே மார்க் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து கரெக்டான அளவில் தான் மார்க் பண்ணணும். கரெக்டான அளவில் இருந்து கீழே பட்டி ஜாயிண்ட் தையல் எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்ட்ரா 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ப்ளவுஸ் அந்த மாதிரி மடிச்சுட்டு கரெக்டான மார்க்கிங்கில் இருந்து கீழே வந்து வச்சுட்டு பட்டி தையல் எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு கீழே 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா அளவு. கீழே 1/2 இன்ச்சு தள்ளி தான் நமக்கு கரெக்டான அளவு. அதில் வச்சுட்டு பட்டி ஜாயின் இருக்கு இல்லையா, அதில் ஒரு மார்க்கிங், கீழே 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வளைவை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப குழப்பம் இல்லாமல் நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ள அளவை அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஒரு தடவை ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக அண்ட் சிம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற கிளாத்தில் வந்து பட்டி பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பட்டி பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம். மேலே இருக்கிற துணி கீழே இருக்கிற துணி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நான் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கரெக்டான மேலே ஒரு கோடு போட்டிருக்கு இல்லையா, அந்த கோட்டுக்கு மேலே ப்ளவுஸ் வச்சுட்டு பட்டி தையல் எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு சென்டர் டாட் பக்கத்தில் பட்டி தையல் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் வந்து கரெக்டான தையலில் ஒரு மார்க்கு, மேலே 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம 3 டாட்டையும் வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ப்ளவுஸில் வந்து எப்படி பட்டி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணும்போது